ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜி பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் அன்பின் வார்த்தைகளை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இன்றைக்கு கொடுத்திருக்கிறதான இந்த அன்பின் வார்த்தைகள் 1 சாமுவேல் புத்தகம் 1 அதிகாரம் 11ஆம் இறை வார்த்தை. என் சிறுமையை கண்ணோக்கினார், என் சிறுமையை கண்ணோக்கினார். அந்நாளின் ஜெபம் அது. தேவாலயத்தில் வந்து கதறின் அன்னாள் சொன்னாள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே துயரமற்று மறவாமல் நினைத்தருளி செயலின் கர்த்தாவே தேவரீர் முடிய அட்டியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து மறக்காமல் நினைத்தருளி ஒரு ஆண் குழந்தை தார். அவள் ஜெபம் விசுவாசித்து சரியான காரியத்தை கேட்கிறாள். எனக்கு ஒரு குழந்தை தாரம் என்று கேட்கவில்லை, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாரும் என்று கேட்டார். ஆண் குழந்தை தாரும் என்று கேட்டார். அவர் அப்படியே ஆண்டவர் செய்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் புத்தகம் 1 அதிகாரம் 6வது வசனத்தில் அன்னாளின் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருந்தாராம். ஏன்? ஒரே கணவருக்கு 2 மனைவிகள், பெண்ணினாள் அன்னாள். அன்னாளுக்கு மாத்திரம் ஏன் ஆண்டவர் அடைச்சி வச்சிருக்காருன்னா, சில வேளையில் நெருக்கத்தை கொடுத்தா தான் நம்ம ஆண்டவர்கிட்ட போவோன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஏன் நெருக்கத்தை கொடுக்காருன்னா, அந்த நெருக்கம்தான் ஒரு பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்க போகிறது. இந்த நெருக்கம் இல்லைன்னா நான் ஆண்டவர் தேடிருக்க மாட்டோம். எனக்கு அருமையானவளே, அவளோ தன் கணவனத்தில் அல்ல சமாதானம் பெற்றுக்கொள்ளாதபடி ஆண்டவர் சமூகத்திலிருந்து கதறினார். அந்த கதறலை கேட்டு பாருங்கள். என்னை மறவாமல் என்னை தொருளி, ஆண்டவரே என்னை உலகம் மறந்துட்டு ஒரு குழந்தை இல்லையப்பா, என்ன என் குடும்பம் கூட நிந்திக்குது, ஆனால் நீங்கள் என்னை மறவாமல் நினைப்பீங்க. என்னை கண்ணோக்கி பாருங்கள், என் சிறுமையை, நான் இருக்கிற நிலைமையை, நான் இருக்கிற இயலாமையை, நான் இருக்கிற நிலையை ஒரு நிமிடம் நீங்கள் பாருங்கப்பா. யாரிடத்தில் சொன்னார்? இன்றைக்கு போல அன்றைக்கு விஞ்ஞானம் மருத்துவம் இந்த நாள் போல இல்லை. ஆனால் அந்த நாட்களில் ஆண்டவர் மாத்திரம் போய் நின்று கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். எனக்கு ஒரு குழந்தை தாரம் கேட்கல, ஆண் குழந்தையை தாரம் என்று கேட்டார். கேட்கறதுல சரியாக கேட்டால், தனக்குன்னு கேட்காம ஆண்டவருக்குன்னு கேட்டார். ஆண்டவருக்கென்று எதெல்லாம் நீங்கள் கேட்கீங்களோ அதெல்லாம் அவர் மகிமைக்காக நிச்சயமாக கொடுப்பா. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆபிரகாமத்தில் பேசின ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய ஜெபக்குழுவில் ஒரு சகோதரி உண்டு. அவங்க சகோதரியின் தாயாருக்கு 3 பெண் பிள்ளைகள். 3 பிள்ளைகளுக்கு பிறந்தது 3 எல்லாம் பெண் பிள்ளைகள். எல்லாருக்கும் 2 பிள்ளைகள் இருக்காங்க, பொம்பளை பிள்ளைகள். அதில் இந்த மூத்த சகோதரிக்கு அந்த 2வது சகோதரியின் பிள்ளைக்கு திருமணமானது. அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, பொம்பளை பிள்ளை தான் பிறந்துச்சு. 2வது முறை போகும்போது வந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணா, அங்கிள் எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே ஆண் வாரிசு இல்லை, மிகவும் கண்ணீரோடு நிற்கிறேன், எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணான் 2வது குழந்தைக்காக. நிறைய கவனிங்கள். எனக்கு அருமையானவர்களே, நான் இடத்துல சொன்னேன், ஆண்டவரிடத்தில் கேட்டுப்பார், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று எழுதி வைத்திருக்கிறார். நீ கேட்பது அவருடைய மகிமைக்காக கேட்பான்னு சொன்னால் அவர் மறவாமல் அன்னாளை நினைத்த ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவனுக்கு தருவார்மா, நிச்சயமாக தருவார் என்று சொல்லி அனுப்பினேன். கண்ணீரோடு கடந்து வந்தாள், கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபித்தாள். நடந்தது என்ன தெரியுமா? அருமையான ஒரு ஆண் குழந்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே அந்த பர்த்டேக்காக கொண்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி பிறந்தநாள் சொல்லி அந்த தம்பியை கொண்டு வந்திருந்தாங்க. மிகவும் சந்தோஷமாக இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, அன்னாளோ தன்னுடைய பிள்ளையை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்தார் சாமுவேலை. பின்பதாக 3 குமாரர்களையும் 2 குமாரத்திகளையும் ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார். நன்றாய் கவனிங்கள். நீங்கள் ஆண்டவருக்காக உங்களை அர்ப்பணிக்கும் போது, நீங்கள் ஆண்டவருக்காக கொடுக்கும் பொழுது, உங்கள் இருதயத்தை கொடுக்கும் பொழுது, உங்கள் சந்ததியை கொடுக்கும் பொழுது, அது ஆசீர்வாத ஊற்றாய் உங்கள் குடும்பங்கள் மாறும், உங்கள் குடியிருப்புகள் மாறும், உங்கள் கையின் பிரயாசங்களை மாறும். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அவர் உங்களை மறவாமல் நினைக்கிறவர். அவர் உங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவர். சிறுமை கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன் சமூகத்தில் உங்கள் கண்ணீரை வடியுங்கள். ஏடிக்கு கூட தெரியாது, ஆண்டவருக்கு இயேசுநாதருக்கு தெரியும். உங்களுக்காக எனக்காக
ஜீவனை கொடுத்த ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து பாருங்கள், இன்றைக்கு அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்திருக்கிறோம்ப்பா. இந்த நாளில் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். கொஞ்சம் மயில் எனக்கு ஒரு குழந்தை செல்வ வேணும்னு சொல்லி கதறி கண்ணீரோடு இருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். மருத்துவர்கள் கைவிடப்பட்டு ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு தகப்பனே இந்த கற்பத்தில் ஒரு சந்ததியை கொடுங்கப்பா, உங்கள் நாம மகிமைக்கு எதுவா அப்படியே நடத்துவதற்காய் நன்றி. அடைக்கப்பட்ட கற்பவாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக அதிசயங்களை காண செய்து மகிழ பண்ணும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.